பயிற்சிகளுக்கு ராஜா அப்படின்னு சொல்றாங்க சின் முத்ரா. முத்திரைகள் செய்யறது மூலமா நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும். அப்ப இந்த முத்திரைகள் செய்யாத தெய்வம் இல்லை, ஆன்மீக குருமார்கள் இல்லை, சித்தர்கள் முனிவர்கள் யாருமே இல்லை. சரி, நம்ம மட்டும் முத்திரை செய்யறது இல்லையா அப்படின்னா நாமளும் தாங்க தினமும் முத்திரை செய்யறோம். வணக்கம், இது ஒரு முத்திரை. ஏய், இப்படி குத்துறன்னா இது ஒரு முத்திரை. முத்திரைன்னு தெரியாமையே ஏதோ ஒரு வகையில நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முத்திரை செய்யறோமா அப்படின்னா இல்ல. நம்ம கருவா உருவாக்கும் போதே முத்திரை செஞ்சுதான் நம்ம குழந்தையா வயிற்றுலயே இருக்கிறோம். தூக்கத்துல நீங்க எந்த ஒரு பொருளையுமே சாப்பிடலையே, தூங்கி எழுந்துச்சு வந்தா உற்சாகமா இருக்கிறோமா இல்லையா? எப்படி? அதுதான் ஆகாயம். உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஒழுங்குபடும், அதன் மூலம் எல்லா நோய்களும் குணமாகும். ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க, மனசு எப்படி அமைதியாகுதுன்னு பாருங்க. செய்யலாமா? வரக்கூடிய டிசம்பர் மாதம் 13, 14, 15 இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரை 3 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்புல உங்களுக்கு முத்திரைகளை பத்தி முழுமையாக சொல்லி தரப்படும். இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் இந்த வகுப்பு எடுக்க போறாங்க. கலந்து கொள்ள விரும்புவர்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை மருந்து மாத்திரை இல்லாம நமக்கு நாமளே குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை முத்ரா. கைகளை இப்படி முத்திரைகள் செய்கிறது மூலமா, விரல்களை மாற்றி மாற்றி பிடிக்கிறது மூலமா நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும், நோய் வராமல் பாதுகாக்க முடியும். சரி, உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்களை தான் இதை குணப்படுத்துமா அப்படின்னா இல்லை. மனதில் வரக்கூடிய கோபம், வருத்தம், துன்பம், துயரம், வேதனை, பொறாமை, இப்படி மன ரீதியாக வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த முத்திரைகள் நீக்குது. முத்திரைகளின் ராஜா அப்படிங்கிறது சின் முத்ரா. நீங்க எந்த ஒரு முத்திரை செஞ்சீங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் செய்யணும். ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னா அந்த பாதிப்பு குணமாகிற வரைக்கும் செஞ்சுட்டு நிறுத்திடணும். ஆனா இந்த சின் முத்திரையை பொறுத்தல நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம். நம்ம தான் முத்திரை செய்யறோன்னு இல்லை. கோயிலுக்கு போங்க, அப்படியே மெல்ல சிலைகளை அப்படியே உத்து பாருங்க, கைகளை ஏதாவது ஒரு முத்திரையில வச்சிருக்கோம். சரி, தெய்வங்கள் தான் செய்தா அப்படின்னா இல்லை. சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் எல்லாருமே பாருங்க ஏதாவது ஒரு தியானத்துல இப்படி முத்திரையோட தான் இருப்பாங்க. அப்ப இந்த முத்திரைகள் செய்யாத தெய்வம் இல்லை, ஆன்மீக குருமார்கள் இல்லை, சித்தர்கள் முனிவர்கள் யாருமே இல்லை. சரி, நம்ம மட்டும் முத்திரை செய்யறது இல்லையா அப்படின்னா நாமளும் தாங்க தினமும் முத்திரை செய்யறோம். வணக்கம், இது ஒரு முத்திரை. ஏய், இப்படி குத்துறன்னா இது ஒரு முத்திரை. ஏதாவது ஒரு போட்டியில நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இப்படி செய்வோம். இது ஒரு முத்திரை. முத்திரைன்னு தெரியாமையே ஏதோ ஒரு வகையில நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முத்திரை செய்யறோமா அப்படின்னா இல்ல. நம்ம கருவா உருவாக்கும் போதே முத்திரை செஞ்சுதான் நம்ம குழந்தையா வயிற்றுலயே இருக்கிறோம். இதைய இப்படி வச்சா ஆதி முத்திரைன்னு சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கும்போது இப்படித்தான் நம்ம இருப்போம். பிறந்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க நிறைய குழந்தைங்க கையை இப்படியே வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கருவா உருவாகும் போதே நம்ம செய்யக்கூடியதுதான் முத்திரைகள். இந்த முத்திரை மூலமா நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதோடு இல்லாமல் வராமலும் பாதுகாக்க முடியும். சில நோய்களுக்கு இந்த முத்திரை நேரடியாக குணப்படுத்தும். இப்போ ஒரு நோய்க்காக நீண்ட காலமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இந்த முத்திரையோட அந்த மருந்து மாத்திரை சாப்பிடும்போது விரைவாக அந்த நோயிலிருந்து நம்ம குணப்படுத்திட முடியும். சாப்பாடு இல்லையா சில நாள் வாழ முடியும், தண்ணி குடிக்கலையா சில நாள் வாழ முடியும், தூக்கம் இல்லையா சில நாள் வாழ முடியும். ஆனால் மூச்சு காத்து ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா என்ன ஆகும்? வாழ முடியாது. அந்த மூச்சு காத்து இந்த உடம்புல சரியாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், வளமாக இருப்போம். இப்போ இந்த மூச்சு காத்து இருக்கு இல்லையா, இந்த வலது நாசி வழியாக போகும்போது இடது நாசியில் பெருசாக காற்று வராது. இந்த இடது நாசியில் போகும்போது வலது நாசியில் பெருசாக வராது. செக் பண்ணி பாருங்கள், 2 நாசிலையும் ஒரே மாதிரி காற்று போகாது. ஒரு 1.5 மணி நேரம் இந்த நாசி வழியாக போகணும், 1.5 மணி நேரம் இந்த நாசி வழியாக போகணும். இந்த 2க்கும் நடுவில் ஒரு 5 நிமிடங்கள் 2 நாசி வழியாகவும் போய் வரும். இந்த 2 நாசி வழியாக எப்போ போகுதோ அப்போதான் இந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். இப்போ ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னபடி இதில் 1.5 மணி நேரம், இதில் 1.5 மணி நேரம், சென்டரில் 2லையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போகும். சிலர் ஆரோக்கிய குறைபாடோடு இருப்பாங்க, ஒரு 30 நிமிஷம் தான் இந்த மூச்சு காற்று வழியாக போகும், 30 நிமிஷத்தில் இதில் மாறிடும். சிலருக்கு ஒரே மூச்சு காற்றுல இப்போ வலது நாசி வழியாகவே போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா அவங்க உடம்புல வெப்பத்தன்மை அதிகமாகி வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். ஒருத்தருக்கு இடது நாசியில் அதிகமாக போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் அவங்களுக்கு வரும். உடம்புல சூடு குளிர்ச்சி சமநிலையில் இருக்கணும். சூடு அதிகமாக போனாலும் நோய் வரும், குளிர்ச்சி அதிகமாக போனாலும் நோய் வரும். அப்போ இந்த ரெண்டையும் சமநிலை செய்கிறதுல இந்த முத்திரைகளோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கணும், இல்லை தூக்க நிலையில் இருக்கணும். அப்போ தான் உடம்புல உள்ள நோய்கள் குணமாகும். இப்போ தூக்கத்தில் தான் நோய் குணமாகும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தன்னை மறந்து தூங்கும்போது அந்த நோய் குணமாகும். அதே போல் விழிப்பு நிலையில் செய்யும் போது அது குணமாகும். உடம்புல வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறது ஆகாயம். விரிதலும் சுருங்குதலும் அது செய்யும். இந்த உடம்புல நீங்க வயிற்ற கவனிச்சிங்கன்னா சுருங்கி விரியும், மார்பை கவனிச்சிங்கன்னா சுருங்கி விரியும். சுருங்கி விரியணும் அப்படின்னா
காலி இடம் இருந்தால் தாங்க சுருங்கி விரிய முடியும். இப்போ உடம்புல எங்கேயோ ஒரு பக்கம் கழிவு தேங்கிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், சுருங்கி விரியாதனால தான் அந்த கழிவுகள் தேங்கி அதன் மூலம் பல்வேறு நோய்கள் வருது. ஆனால் அந்த சுருங்கி விரிதல் சரியாக இருந்தால் எந்த ஒரு நோயும் வராது. அதனால தான் சொல்கிறாங்க, நல்லா தூக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நோய்களே வராது அப்படின்னு. அதே போல் இந்த தியானம் செய்யும் போதும் அல்லது முத்திரைகள் செய்யும் போதும் நோய்கள் குணப்படுத்தப்படும். காரணம் என்னன்னா, கண்களை நீங்கள் மூடிட்டாலே உடம்புல ஆகாயம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்கு 2 வகையான உணவுங்க. ஒன்று நம்ம சாப்பிடக்கூடிய பல்வேறு உணவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தி, இன்னொன்று கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆற்றல். இப்போ ஒரு 2 நாள் உங்களுக்கு தூக்கம் இல்லை, என்ன ஆவீங்க? டயர்டாக இருக்குங்க, சோர்வாக இருக்குங்க, என்னால் வேலை செய்யவே முடியலைங்க, அப்படியே கண் அப்படியே சொக்குதுங்க, சொல்கிறோமா இல்லையா? அப்போ தூக்கத்தில் நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே சாப்பிடலையே, தூங்கி எழுந்துச்சு வந்தால் உற்சாகமாக இருக்கிறோமா இல்லையா? எப்படி? அதுதான் ஆகாயம். நம்ம உடம்புல ஆகாய சக்தியை நம்ம கண்ணுக்கு தெரியாம தூக்கத்தின் மூலம் பெறுறோம். விழிப்பற்ற நிலையில, விழிப்புள்ள நிலையில பெறக்கூடியது தான் தியானங்கள், முத்திரைகள். அப்ப இந்த முத்திரைகள் செய்யறது மூலமா நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும். இந்த சின்முத்திரை செய்யறதுனால என்னென்ன பயன்கள்? எத்தனை வருஷம் நீங்க தூக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும். எனக்கு முடிவெடுக்கவே முடியலைங்க, ஒரே குழப்பமாகவே இருக்குது, எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் தப்பாக போகுது. இந்த முத்திரை செஞ்சு பாருங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கும், தெளிவாக இருப்பீங்க. நரம்பு மண்டலம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கிறவங்க இந்த சின்முத்திரை செஞ்சுட்டு இருக்கும்போது நரம்பு மண்டலம் பலப்படும். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தலைவலி காணாமல் போகும். அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அதனால் உடல் பலமாகும். நம்ம உடம்புல முக்கியமான சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான இயக்க சக்தி ஹார்மோன்களை சுரந்துட்டு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்ததுன்னா பல்வேறு நோய்கள் வரும். அந்த முக்கியமான சுரப்பி சுரக்கிறதுக்கு இந்த முத்திரை பயன்படுது. பிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த முத்திரை செஞ்சுட்டு வந்தால் சரியாக இயங்கும், இதயத்தை பலப்படுத்தும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உடம்புல வரக்கூடிய கைவலி, கால்வலி, முதுகுவலி, எந்த ஒரு வலியாக இருந்தாலும் சரி இதை செஞ்சுட்டு வாங்க, வலிகள் காணாமல் போகும். சிலர் எந்த ஒரு வேலையிலையுமே கவனம் செலுத்தவே முடியாது, அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, பேச பேச வேற எங்கேயாவது போயிடுவாங்க, அவங்க மறுபடியும் கூப்பிட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கவனம் சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சிறப்பாக செய்வாங்க. மன அழுத்தம், கோபம், வருத்தம், வேதனை, கவலை, துக்கம், பயம், எதிர்மறை எண்ணங்கள், சிலர் எப்போ பார்த்தாலும் எதையாவது நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, எதிர்மறை எண்ணங்கள். இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா அந்த எண்ணத்திலிருந்து விடுபட முடியும். இந்த மாதிரி பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்பு குணமாகும். மனதை சரியாக வச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரை மிக மிக முக்கியம். இந்த பயிற்சி எப்படி செய்கிறது? உங்களுக்கு எப்படி அமர்ந்தால் சௌரியமாக இருக்குமோ அப்படி உட்காந்துக்குங்க. முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. எப்போ முத்திரை செய்கிறதுக்கு எதுக்குப்பா முதுகு தண்டெல்லாம் நேராக வைக்கணும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 சக்கரங்கள் இருக்கு. அது முதுகு தண்டில் நேராக இருந்தால் அதோட இயக்கம் சரியாக இருக்கும். இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதோட இயக்கம் சரியாக இருக்காது. அப்போ முதுகு தண்டை நேராக வச்சுட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஒழுங்குபடும், அதன் மூலம் எல்லா நோய்களும் குணமாகும். கைகளை பார்த்தீங்கன்னா இது நெருப்பு, இது காற்று. காற்றையும் நெருப்பையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சின்முத்திரை அல்லது ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 கைகள்லையும் இப்படி வச்சுக்கலாம், சரியா? இதுதான் சின்முத்திரை. இப்படி தான் கைகளை வைக்கணும். எப்போவுமே முத்திரைகள் செய்யும்போது கைகளை இப்படி வைக்கிறதோ செய்யக்கூடாது. இப்படி ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி வைக்கணும். தொடைக்கு மேலே வச்சுக்குங்க, கண்களை மூடிக்குங்க, மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள், மனசு எப்படி அமைதியாகுதுன்னு பாருங்கள். செய்யலாமா? செய்யுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம கண்களை திறந்துக்கலாம். உங்கள் மனசுக்கு எப்படி ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். கைகளை இப்படி வச்சுக்குங்க, தொடைக்கு மேலே வச்சு கண்களை மூடி மூச்சு காற்று கவனிங்க.
இப்போ 5 நிமிடம் ஆயிடுச்சு. கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி கைகளை இயல்பா இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கையை 2 கையும் உரசுங்க. கண்களில் மெல்ல இப்படி ஒத்தி கொடுத்து இப்படி பார்க்கணும். இப்போ இயல்பா நீங்கள் வந்துடலாம். மனசு எப்படி இருக்கு? அமைதியாக இருக்கா? தினசரி ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் தினசரி இயல்பாக செய்யலாம். ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பலாம் இது தாராளமாக செய்யலாம். இந்த பயிற்சிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷங்கள் செய்யுங்க போதும். இந்த பயிற்சி சாப்பிட்டதும் செய்யலாமா? செய்ய வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த பயிற்சி செய்யுங்க. குழந்தைங்க இந்த பயிற்சி செய்யலாமா? குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். உண்மையை சொல்ல போனால் குழந்தைங்க செஞ்சாங்கன்னா படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குதுங்க, எப்போ எதை சொல்லி கொடுத்தாலும் மறந்துடுது. அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரும். இப்போ நம்ம இந்த முதிரை மூலமாக 3 விஷயங்களை செஞ்சுருக்குறோங்க. ஒன்று, நேர முதுகுத்தண்டை வச்சு அமரும் போது சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்கு, சமநிலை அடையும். 2வது, மூச்சு காத்து நம்ம கவனிக்கும் போது மூச்சு காத்தில் உள்ள குற்றங்கள் சரி செய்யப்பட்டு அது சரி செய்யப்படும். 2வது, இப்படி முதிரைகள் செய்யறது மூலமா நம்ம உடம்புல காற்று அதிகமாகுங்க. இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல காற்றோட அளவு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மெடிக்கல் ஒரு மீட்டர் ஒன்று கிடைக்கும், வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு 1/4 மணி நேரம் அந்த பயிற்சி செஞ்சுட்டு பாருங்கள், காற்றோட அளவு உடம்புல அதிகரிச்சிருக்கும். பாருங்கள், ஒரு சிறந்த பயிற்சி. அதனால தான் இதை பயிற்சிகளுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்யுங்க. உடம்புல வரக்கூடிய எல்லா நோய்களையும் இந்த முதிரைகள் மூலமாக குணப்படுத்தலாம். இப்போ சின்முத்திரை எப்படி செய்யறது நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு எந்த முதிரை எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தலாம், நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம். இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறக்காக வரக்கூடிய டிசம்பர் மாதம் 13, 14, 15 இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரை 3 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட்டில் நடக்குது. இந்த வகுப்பில் உங்களுக்கு முதிரைகளை பற்றி முழுமையாக சொல்லி தரப்படும். முதிரை சம்பந்தமாக இந்த வகுப்பை உங்களுக்கு யார் எடுக்க போகிறாங்கன்னா இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 1000 ரூபாய். கலந்து கொள்ள விரும்புவர்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.